இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மலை பகுதியிலே சென்று ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அநேக ஆலோசனை சொன்னார். அதிலே ஒரு ஆலோசனை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சம். நீங்கள் மலையின் மேல் இருந்திருப்பீர்கள் என்றால், எப்படி ஒரு மலையின் மேல் ஒரு பட்டணம் மறையாமல் காணப்படுதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். விளக்கு தண்டின் மேல் வைக்கும் பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நற்குணங்களும் அநேகருக்கு வெளிச்சமாக காணப்பட வேண்டும். நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் தியானம் மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு அவர்கள் உலகெங்கும் சென்று பிரசங்கிக்கிறார்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அப்போஸ்தலர் 4:13 சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், உலக பிரகாரமான ஞானமற்ற ஒரு பேதைமை உள்ளவர்கள் என்று அந்த பகுதி ஜனங்கள் அறிந்தாலும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய பேச்சிலே வல்லமை காணப்பட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள், இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனாலும் இவ்வளவு ஞானம் இவர்களுக்கு எங்கே இருந்து வந்ததென்றால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்கு காண்பித்த பாதை, அவரை போல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. நம்மூலமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய செயல்பாடுகள், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது காணப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும். நாம் மறைவாய் இருக்கக்கூடாது. அவர் நமக்காக தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், மனுஷரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே அவரை போல வாழ அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களை நாம் பார்ப்போம் என்றால், அந்த 4 சுவிசேஷங்களில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை கூறப்பட்டு உள்ளது. அனுதினமும் சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தில் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கக்கூடிய உயர்ந்த நற்குணங்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே தேவன் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் அதை
மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் குணத்தின் மூலம், நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் மூலம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று நம்மை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் குணங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு நற்சாட்சியாய் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.